முக்கிய செய்திகள். கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று உற்சாக கொண்டாட்டம். மதுரையில் 20 லட்சம் ரூபாய் நலத்திட்ட உதவிகள் கேப்டன் விஜயகாந்த் இன்று வழங்குகிறார். ஒற்றுமையுடன் செயல்பட்டால் ஈழத் தமிழர்களுக்கு நல்வாழ்வு வழங்க முடியும். திமுக தலைவர் கருணாநிதி கருத்து. கச்சத்தீவை இலங்கை அரசிடம் தாரை வார்த்ததால் தான் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டு. வணக்கம். விரிவான செய்திகள். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் தேமுதிகவினரால் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் வறுமை ஒழிப்பு தினமாக கொண்டாடப்படுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் செப்டம்பர் 1ஆம் தேதி வரை கேப்டன் விஜயகாந்த் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நாள்தோறும் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்நிலையில் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் தேமுதிகவினரால் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் கேப்டன் பிறந்தநாளை கொண்டாடி வருகின்றனர். கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருகின்றன. மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் மதுரையில் தமிழ் ஆர்வலர்கள், அறிஞர்கள், புலவர்கள், கவிஞர்கள், பத்திரிகையாளர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் இன்று வழங்குகிறார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவரது பிறந்தநாளை முன்னிட்டு மக்களுக்காக மக்கள் பணி என்ற உன்னத திட்டத்தின் மூலம் கடந்த 23 நாட்களாக 4,40 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை ஏழை எளிய மக்களுக்கு வழங்கியிருக்கிறார். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் 24வது நாளான நேற்று ஈரோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். நல்லாசிரியர் விருது பெற்ற 20 ஆசிரியர்களுக்கு வெள்ளிக்காசு, வெள்ளி எழுதுகோள் பதிக்கப்பட்ட கேடயங்களும், 12ஆம் வகுப்பில் மாவட்ட அளவில் முதல் 3 இடங்களை பெற்ற 15 மாணவ மாணவிகளுக்கு வெள்ளிக்காசு பதிக்கப்பட்ட கேடயங்களையும் கேப்டன் வழங்கினார். அதேபோல் 10ஆம் வகுப்பில் 85% முதல் 100% தேர்ச்சி பெற்ற 105 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு வெள்ளி காசு பதிக்கப்பட்ட கேடயங்களையும், 12ஆம் வகுப்பில் 85% முதல் 100% தேர்ச்சி பெற்ற 54 பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு வெள்ளி காசு பதிக்கப்பட்ட கேடயங்களையும் கேப்டன் வழங்கினார். மேலும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் கல்வி பயிலும் வகையில் டெபாசிட் தொகையாக 9 பேருக்கு தலா 5,000 ரூபாய் நிதி உதவியையும் கேப்டன் வழங்கினார். ஈரோடு கிழக்கு மாவட்டத்தில் அரசு மற்றும் நகராட்சி பள்ளிகளில் 10வது வகுப்பில் 400 முதல் 450 மதிப்பெண்கள் பெற்ற 279 மாணவ மாணவிகளுக்கு தலா 500 ரூபாயும், 451 முதல் 500 மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலா 1000 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது. 12ஆம் வகுப்பில் 1000 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு 1000 ரூபாயும், 1051 மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்களுக்கு 2000 ரூபாயும் ஊக்கத்தொகையையும் கேப்டன் விஜயகாந்த் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய கேப்டன் விஜயகாந்த், அதிமுக ஆட்சியில் மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்த எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். பொய் காரணங்களை கூறி லேப்டாப் வழங்காமல் ஏமாற்றி வந்த அதிமுகவினர் தாம் ஈரோடு வந்ததை அறிந்து லேப்டாப் வழங்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக கேப்டன் கூறினார். ஆசிரியர்கள் விழாவிற்கு வரக்கூடாது என்றும் ஆளுங்கட்சியினர் மிரட்டியதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். இவங்கெல்லாம் மந்திரி பதவி எப்படி வாங்காம நாளைக்கு லேப்டாப் தர, இதுக்கு மேல இந்த மாணவர்கள் உங்க கண்ணுக்கு தெரியாதா? இன்னைக்கு தான் விஜயகாந்த் இதெல்லாம் கொடுக்கிறேன்னு கண்ணுக்கு தெரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், நான் வரவேற்கிறேன், கொடுங்க. நான் தான் சொல்றேன், நான் பெரியார் நகர் பக்கம் கொடுத்தா நீங்க ஜே நகர் பக்கம் கொடு. உங்களை வேணாங்க, நல்லா வளர்ட்டு மக்கள், எங்களால் முடிந்த ஏதோ ஒரு உதவி பண்றோம். பத்திரிகை நம்ம உங்கள்கிட்ட கேட்கிறேன்,
ஏன் போராட்டம் பண்ணல, ஆர்ப்பாட்டம் பண்ணல நீங்க கேட்கறீங்களே, எதற்காக கேட்கறீங்க இந்த கேள்வியை? விஜயகாந்தை பார்த்து ஒரு தூண்டுகோல். அதே மாதிரி தூண்டுகோலுக்காக தான் இதை பண்றேன். இதை பண்ண அவங்க ஆளுங்கட்சிக்காரங்க பண்ணட்டும். ஆளுங்கட்சிக்காரங்க பண்ணா 1ஆம் தேதி விட்டு அப்படியே நிறுத்திடுவாங்க. எல்லாத்தையும் நிறுத்தி. வீடு கட்டும் திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி ஓராண்டுக்கு மேலாகியும் இதுவரை மக்களுக்கு வீடு கட்டி தரவில்லை என்று குற்றம் சாட்டிய கேப்டன், போதிய மின்சாரம் இல்லாததால் ஈரோட்டில் தொழிற்சாலைகள் முடங்கி கிடப்பதாக தெரிவித்தார். மேலும் திருப்பூர், கோவை உள்ளிட்ட தொழில் நகரங்களில் மின்வெட்டு வரலாறு காணாத அளவிற்கு அமல்படுத்தப்பட்டுள்ளதால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கேப்டன் விஜயகாந்த் குறிப்பிட்டார். ஊழல் மூலம் திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை சீர்குலைத்து விட்டதாக குற்றம் சாட்டிய கேப்டன், சொத்து குவிப்பு வழக்கை 14 வருடங்களாக ஜெயலலிதா இழுத்தடித்து நீதிமன்றத்தை அவமதித்து வருவதாகவும் கூறினார். வரும் காலங்களில் மக்கள் விழிப்புடன் செயல்பட்டு அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் நல்ல பாடம் புகட்ட வேண்டும் என்றும் கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். நான் பார்க்கும்பொழுது வீடு இடிஞ்சு விழுந்துருக்குன்னு எல்லாரும் மக்கள் ஏன் விஜயகாந்த் கிட்ட சொன்னேன், வீடு கிடையாது என்னமா எக்கடா ஏன் விஜயகாந்த் கிட்ட தானே சொன்னாங்க. இப்ப என்ன ஆகி போச்சு? உடனே அந்த வீடை கட்டுறதில்ல, மந்திரியில இருந்து யாரும் கட்டுறதில்ல எங்க போற? அந்த மக்கள் வேற யார்கிட்ட வர தலைவர்கிட்ட எதிர்க்குமாறு மந்திரி கிட்ட சொன்னாங்க, எம்எல்ஏ கிட்ட சொன்னாங்க. அங்க அதிமுக மந்திரிகளாம் நாங்க கட்டித்தரோம் இப்ப எல்லாம் ஓடி போயிட்டாங்க. ஒரு ஆள் இல்ல. எவ்வளவு ஒரு மோசமான ஒரு ஆட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மக்கள். எல்லாத்தையும் கரண்ட் பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ரத்தம் இருந்தாதான் நடக்க முடியும், ஓட முடியும், உட்கார முடியும், எந்திரி முடியும். ரத்தமே இல்லைன்னா ரத்த சோகை பிடிச்சு போச்சு. இன்னைக்கு நாடு பூரா கரண்ட் இல்லை. இங்க ஈரோடு மட்டும், ஈரோடு கரண்ட்டை நம்பி, ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இதெல்லாம் கரண்ட்டை நம்பி இருக்கு. ஏன்னா சிறு குறு விவசாயிகள், தொழிலாளிகள் எல்லாருமே இருக்காங்க. அவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கடனை வாங்குறாங்க. அண்ணே கொஞ்சம் கடனை கொடுங்க, நான் ஓட்டிடுறேன், தறிய ஓட்டிடுவேன், ஓட்டணும்னு கொடுத்துறேன்னா கரண்ட் இல்லை. இப்ப இந்த கடனுக்கு பயந்து எங்க போறது? இவ கடன்காரன் உடனே எப்ப போனாலும் 10 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடும். 10 மணி வரைக்கும் காத்துக்கிட்டே அந்த போறதுல அப்படியே போயிடும். அதனால சொல்றேன், என்னையா கரண்ட்னால எவ்வளவு மக்கள் வேதனை. ஈரோடு தெற்கு மாவட்ட செயலாளர் இமயம் சிவகுமார் தலைமையிலும் வடக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்குமார் தலைமையிலும் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சிறப்பு விருந்தினராக கொள்கை பரப்பு செயலாளரும் எம்எல்ஏவுமான VC சந்திரகுமார் மற்றும் மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய கிளை கழக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஒற்றுமையுடன் செயல்பட்டால் ஈழத் தமிழர்களுக்கு நல்வாழ்வு வழங்க முடியும் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். அண்மையில் பல்வேறு சிக்கலுக்கிடையே சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் திமுக தலைவர் கருணாநிதி தலைமையில் டெசோ மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் இயற்றப்பட்ட தீர்மானங்களின் விளக்க கூட்டம் தமிழகம் முழுவதும் நடைபெறும் என்று திமுக தலைமை கழகம் அறிவித்திருந்தது. அதன்படி சென்னை அம்பத்தூரில் நேற்று நடந்த டெசோ மாநாட்டு விளக்க கூட்டத்தில் பேசிய திமுக தலைவர் கருணாநிதி, தமிழர்களிடம் ஒற்றுமை இல்லாததே ஈழத்தமிழர் பிரச்சினை இந்த அளவிற்கு வளர்ந்துள்ளது என்று கூறினார். இனியாவது ஒற்றுமையுடன் செயல்பட்டால் ஈழத்தமிழர்களுக்கு நல்வாழ்வு வழங்க முடியும் என்றும், விரைவில் டெசோ மாநாட்டு தீர்மானங்களை ஐநா சபையில் சமர்ப்பிக்க இருப்பதாகவும் கருணாநிதி தெரிவித்தார். சிங்களவர்கள், சிங்கள அரசுதான் எங்களுக்கு வகைகள் வர நாங்கள் எங்களுடைய போராட்ட குழுவில இருக்கிற நாங்கள் பல பெயரிலே இருந்தாலும் கூட ஒற்றுமையாக இருப்போம். கச்சத்தீவை இலங்கை அரசிடம் தாரை வார்த்ததால் தான் தமிழக மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். மக்களுக்காக மக்கள் பணி என்ற திட்டத்தின் மூலம் ஈரோட்டில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கல்வி என்பது வாழ்க்கையில் மிக முக்கியமானது என்றும், அதனால்தான் மாணவ மாணவிகளுக்கு கேப்டன் விஜயகாந்த் ஏராளமான உதவிகளை செய்து வருகிறார் என்றும் தெரிவித்தார். நாட்டின் வருங்கால தூண்களை ஆசிரியர்கள் உருவாக்கி வருவதாக கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் உதவித்தொகை வழங்குவதில் முறைகேடு, TNPSC தேர்வு வினாத்தால் வெளியானது உட்பட ஒரு சில ஆசிரியர்கள் செய்யும் தவறினால் ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயமும் பாதிக்கப்படுவதாக கூறினார். தமிழகத்துல கொஞ்ச நாளாக ஒரு சில வதந்திகள்லாம் பரவி கொண்டிருக்குது. நாமக்கல், ஈரோடு போன்ற இடங்களில் ஆதி திராவிட மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்காலர்ஷிப்பை 77 ஆசிரியர்கள் எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்று ஒரு புறம். அது மட்டும் இல்ல, குரூப் 2 எக்ஸாமினேஷன்ல பேப்பர் லீக் அவுட் ஆனதுனால அந்த எக்ஸாமினேஷன் எழுதினவங்களும் சரி, படித்தவங்களும் எல்லாமே இன்னைக்கு வேஸ்ட் ஆகி எல்லாமே ஒரு கேள்விக்குறியாக நடந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஆசிரியர்கள் என்பவர்கள்
மாணவர்களுக்கு மட்டுமல்ல, வருங்கால தமிழகத்திற்கே உதாரணமாக வாழக்கூடியவர்கள். ஆதி திராவிட மக்கள் இன்னைக்கு எத்தனையோ வறுமைகளை பார்த்து இன்னைக்கு தங்கள் வாழ்க்கையில முன்னேற கடுமையா படிச்சுட்டு இருக்காங்க. அந்த மாணவர்களுக்கு காசுல கூட தயவு செய்து எந்த ஆசிரியராக இருந்தாலும் அது போன்ற ஒரு எண்ணம் இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது என்பதை என்னுடைய தாழ்மையான கருத்தை இங்க வைக்கிறேன். ஏன்னா யாரோ ஒரு ஆசிரியர்கள் செய்யற அந்த தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர் குலத்துக்கே ஒரு அவமானமாக இருக்கிறது. ஏன்னா அந்த போல ஒரு இழுக்கான செயல்களுக்கு இல்லாமல் ஒவ்வொரு மாணவனையும் உருவாக்கி அந்த பெருமை நம்ம ஆசிரியர்கள் பெற்று சிறப்போடு இருக்கணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கச்சத்தீவை இலங்கை அரசிடம் தாரை வார்த்ததால் தான் மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்பட்டு வருவதாக கூறிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், மீனவர்கள் பிரச்சனையை தீர்வு காண எந்த அரசியல் கட்சியும் முன்வரவில்லை என்று வேதனை தெரிவித்தார். மேலும் அதிமுக அரசின் வரலாறு காணாத மின்வெட்டால் தமிழக மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். மேலும் ஈரோடு மாநகராட்சி மூலம் முறையாக குடிநீர் வழங்கப்படாததால் மக்கள் அவதிப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புனித நீர் பாயும் காவிரியில் தற்போது கழிவுநீர் ஓடும் நிலை நீடித்து வருவதாகவும், இங்குள்ள பின்னலாடை தொழில் செய்யும் நிறுவனங்களை முறையாக செயல்படுத்தினால் 40 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க முடியும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். இன்னைக்கு மஞ்சள் இங்க இருக்கு, அதற்கான விலையை இன்னைக்கும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தியை நம்ம விவசாயிகள் பெறவில்லை. கரும்பு சார்ந்த பூமி இன்னைக்கு மழை இல்லாததுனால விவசாயம் போய்த்து விட்டது. இன்னைக்கு காவேரியில புனித தண்ணி போய்கிட்டு இருந்த அந்த காவேரியில இன்னைக்கு என்ன ஓடிக்கிட்டு இருக்குது இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். என்ன, டேனரியில இருந்து வர்ற கழிவு நீர்களும் டையிங் யூனிட்ல இருந்து வர்ற கழிவு நீர்களும் பாயக்கூடிய ஒரு இடமாக இன்னைக்கு காவேரியை உருமாற்றி விட்டார்கள். அதுவும் யார் ஆளுங்கட்சியா வர்றாங்களோ அவர்கள் செய்யற வேலை தானே ஒழிய வேற யாரும் செய்வதில்லை. அரசியல்வாதிகள் என்பவர்கள் மக்களுக்கு உழைப்பவர்களாக, நாட்டுக்கு உழைப்பவர்களாக, இந்த நாட்டையும் மக்களையும் முன்னேற்றுபவர்களாக, உதாரணங்களாக இருக்க வேண்டியவர்கள். ஆனா இங்க கமிஷனுக்கும் லஞ்சத்திற்கும் ஊழலுக்கும் அடிபணியக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழகத்தில் இருப்பதை பார்த்து உண்மையிலேயே நாங்கள் வெட்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். தமிழகத்தில் தேமுதிக அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுத்துள்ளதாகவும், கேப்டனின் பிறந்த நாளை முன்னிட்டு தேமுதிக செய்து வரும் மக்கள் நல பணிகள் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழைக்கு பலியானோர் எண்ணிக்கை 33ஆக உயர்ந்துள்ளது. ராஜஸ்தானில் கடந்த செவ்வாய்க்கிழமை முதல் பரவலாக பல இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. தலைநகர் ஜெய்ப்பூரில் கடந்த 30 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு மழை கொட்டி தீர்த்தது. இதனால் கடந்த புதன்கிழமை முதல் அங்கு பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழைக்கு இதுவரை 33 பேர் பலியாகியுள்ளனர். தாழ்வான இடங்களில் வெள்ளம் சூழ்ந்ததை தொடர்ந்து அங்கிருந்த மக்கள் பள்ளி கல்லூரிகளில் அமைக்கப்பட்ட தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக 14 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் ராஜஸ்தான் மாநில மக்களின் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்துள்ளது. கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ மீது கொலை வழக்கு பதிவு. கிருஷ்ணகிரி காவல்துறையை கண்டித்து ஆர்ப்பாட்டம். காஞ்சிபுரம் அருகே பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல், 7 பேர் கைது. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.